வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேத்திக்கு ஏர்போர்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாரு. ஸோ ரஜினி வரும்பொழுது மைக்க போடுவாங்க பத்திரிகையாளர்கள். ஏதாவது கேள்வி கேட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒரு செய்தி வாங்கினோம்னா அதை ஹெட்லைன்ஸா போட்டுடலாமா, ஒரு ஸ்கூப் நியூஸா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பண்ணுவாங்க. அவர்கிட்ட போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கையெடுத்து கும்பிட்டாரு. ஏன்னா தேர்தல் சம்பந்தமா, அரசியல் சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அவர்கிட்ட பதில வாங்கி அதை ஒரு ஈவினிங் நியூஸா பரபரப்பா போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அவர் அதுக்கு பிடி கொடுக்காம கையெடுத்து கும்பிட்டாரு. அப்புறம் ஜெயிலர் படம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. ஜெயிலர் படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் டேட்டை ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தாப்புல கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்ப கமல் சாரும் நீங்களும் சேர்ந்து நடிக்கிற படம், அந்த படம் எப்ப சார் ஷூட்டிங் ஆரம்பம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அதை நியூஸாவே போட்டாங்க. ஏதாவது ஒரு செய்தி வாங்கணுமே அப்படிங்கிறதுக்கு, ஆகஸ்ட் நெல்சன் இயக்கத்தில் கமலும் ரஜினியும் இணைந்து நடிக்கும் புதிய படத்திற்கான படப்பிடிப்பு வரும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தகவல். ஸோ எப்படியோ ஒரு நியூஸா வாங்கிட்டாங்க. இந்த படத்தை சம்பந்தமாக ஒரு செய்தி, அவங்க அரசியல் சம்பந்தமா ஏதாவது கேட்டு அவர் வாயப்படுங்களான்னு பார்த்தாங்க. அவர் அழகா தப்பிச்சு கையெடுத்து கும்பிட்டோன்னு சினிமா சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டு செய்தி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஐஎம்டிபிங்கிறது ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம், படங்களுக்கான ரேட்டிங்கை சொல்ற பிளாட்ஃபார்ம். அது நம்மள மாதிரி ரசிகர்கள் போடுற அவங்களோட வியூனால தான் அது வருது, அவங்களுடைய கருத்து தான் அதுல பிரதிபலிக்குது. ஸோ அதனால அதுக்கு இன்னும் இது ஜாஸ்தி, நம்பகத்தன்மை அதிகம். இது யாரோ 4 பேர் உட்காந்து முடிவு பண்றது இல்லை, நம்மள மாதிரி ரசிகர்கள் சேர்ந்து நம்ம சொல்ற கருத்து தான் ரேட்டிங்கா மாறுது. ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம கொடுக்குற ரேட்டிங்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய படங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல 86 படங்கள் 7+ ரேட்டட் ஃபிலிம்ஸா இருக்கு. 7 மார்க்குக்கு மேல, 10க்கு 7க்கு மேல 86 படங்கள் கமலஹாசன் படங்கள் வந்திருக்கு. அதாவது 52.12% அவருடைய படங்கள், அதாவது கிட்டத்தட்ட 60% படங்கள் டாப் கிளாஸ் படங்களாவே இருக்கு. ஸோ கமலஹாசன் இந்த ரேட்டிங்ல வேர்ல்டுலயே 2வது இடத்துல இருக்காரு. இது ரொம்ப ரேர் அச்சீவ்மெண்ட். ஐஎம்டிபினாலே கமலஹாசன் படங்கள் டாப்ல இருக்கும். ஆஸ்காருக்கு போன படங்கள்ல எடுத்தீங்கன்னா 7 படங்கள் கிட்ட கமலஹாசன் படங்கள் இருக்கு. ஐஎம்டிபில பாத்தீங்கன்னாலும் இருக்கு. வசூல் சாதனையில எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கமலஹாசன் இருப்பாரு. அவார்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கமலஹாசன் இருப்பாரு. ஸோ அதனாலதான் அவரை சகலகலா வல்லவன், ஆல்ரவுண்டர், உலக நாயகன், யுனிவர்சல் ஹீரோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி எந்த அளவுகோலை வச்சு பார்த்தாலும், எந்த யார்ட் ஸ்டிக்கை வச்சு பார்த்தாலும் கமலஹாசன் ஆல்வேஸ் ஆன் டாப். அவரை மாதிரி ஒரு கலைஞன் வரவே முடியாது. ராஜபார்வை படத்துடைய 100வது நாள் விழால அன்றைய முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பா பேசினாரு. அதாவது தம்பி கமலஹாசன் சொல்லி அவரை பாராட்டணும்னு சொல்லி ரொம்ப பல உயர்வா பேசினார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தம்பி கமலஹாசனை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது, அவரிடம் அடக்கம் என்பது இயற்கையாக உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு, அவர் குறிப்பா தம்பி கமலஹாசன் அகந்தை இல்லாதவர், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற எண்ணத்தோடு உள்ளவர். இன்னைக்கும் அவர் அப்படிதான் இருக்காரு. 2026லயும் புதுசா கத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த நிலையிலும் எந்த குறையும் வரப்போவதில்லை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் கமலஹாசன். எங்கே எந்தெந்த வாய்ப்பு பெற வேண்டும் என்பதை எண்ணி செயல்படுகிறார். உடலை கட்டுக்கோப்பாக காப்பாற்றி வருகிறார். கலை உலகில் சிவாஜி கணேசனை மட்டும் தள்ளி வைத்து சொல்கிறேன், கமலுக்கு இணையாக நடிக்கக்கூடியவர்கள், அவரை போல உடற்கட்டு உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை. என் மீது யாராவது கோவப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இப்போது சினிமா உலகில் இல்லை, யார் தயவும் தேவையில்லை, 100வது படம் என்று சொல்லி பாராட்ட தேவையில்லை, இதுதான் முதல் படம் என்றாலும் பாராட்டக்கூடிய வகையில் ராஜபார்வை படத்தில் சிறப்பாக நடித்துள்ளார் கமல். அவர் கலைத்திறமை மிக மிக உயர்ந்தது, இன்னும் புகழ் பெற்று விளங்க வேண்டும், யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம், இதே நல்ல பண்புகளோடு வெற்றி மேல் வெற்றி பெற்று புகழ் பெற வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை 100வது படமான ராஜபார்வை விழால சிறப்பாக பாராட்டியிருக்கார்.
இந்த கம்பேரிசனை பத்தி சொல்லும் பொழுது யூ கேன் நாட் கம்பேர் லெஜெண்ட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவாஸ்கர் பெரிய பேட்ஸ்மேனா, டெண்டுல்கர் பெரிய பேட்ஸ்மேனா அப்படின்னு ஒரு விவாதம்லாம் வரும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வெவ்வேறு எரா, அதாவது அந்தந்த எரால வந்து அவங்கவுங்களுக்கான சிக்கல்கள் வெவ்வேறு இருக்கும். ஸோ நம்ம அது வந்து நியாயமா இருக்காது. சிவாஜி கணேசனையும் கமலஹாசனையும் கம்பேர் பண்றது வந்து நியாயமா இருக்காது. ஏன்னா கமலஹாசனுடைய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வளர்ந்துருச்சு, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் ஹாலிவுட்டுக்கெல்லாம் போய் மேக்கப்பை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றப்ப அவர் இன்னும் பெட்டரா தான் இருப்பார். இதை கமல் பாணியில சொல்லணும்னா, சிவாஜி என்னுடைய அப்பா, தகப்பனார், நான் அவரோட தோல்ல இருந்து பாக்குறேன் இந்த உலகத்தை, அப்ப அவரை விட நான் உயரமா தான் தெரியுவேன் அப்படின்னு கமலே சொன்ன மாதிரி நம்ம அப்படிதான் பார்க்கணுமே தவிர இவர் பெஸ்டா அவர் பெஸ்டான்னு கம்பேர் பண்ணக்கூடாது. கமல்ஹாசனா இருப்பது வந்து ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா யாருக்குமே இல்லாமல் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே தவறான செய்திகளையும் அவதூறுகளையும் இந்த பத்திரிகைகள் வந்து பிளான் பண்றாங்க. குறிப்பா வந்து விருப்ப மனுங்கிறது வந்து எல்லா கட்சியிலையுமே வாங்கப்படுவது. ஒரு தேர்தலுக்கு முன்னாடி வேட்பாளர்களை யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து விருப்ப மனு. இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா அதுல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த தொகுதியில போட்டி போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விருப்ப மனு வாங்குவாங்க. அங்க ஒரு தொகுதினா அதுக்கு 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர்னு நிறைய பேர் அதுக்கு வந்து விருப்ப மனு கொடுப்பாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் விருப்ப மனுக்கு ஒரு தொகை இருக்கும். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேனா பல லட்சங்கள்ல இருக்கும். மக்கள் நீதி மையத்தில் 50,000 ரூபா ஒரு விருப்ப மனுங்கிறது வந்து 50,000 ரூபா பணம் கட்டி நம்ம எனக்கு இந்த தொகுதியில போட்டி போட விருப்பம் அப்படின்னு சொல்லணும். அப்படி நிறைய பேர் இந்த தேர்தலில் கொடுத்துருக்காங்க. பொதுவா வந்து எந்த கட்சியா இருந்தாலும், அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலுமே விருப்ப மனு அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம கொடுக்குறோம். ஒரு தொகுதிக்கு வந்து 5 பேர் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தொகுதி இருக்கு, ஒரு தொகுதிக்கு வந்து 5 பேர். இப்ப தென் சென்னை, அது வந்து பார்லிமெண்ட், இப்ப நம்ம ஒரு சட்டசபைன்னு எடுத்துக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு கோவை தெற்குன்னு ஒரு தொகுதி இருக்கு. கோவை தெற்கு தொகுதியில வந்து மக்கள் நீதி மையத்துல போட்டி போடணும்னு ஒரு 5 பேர் வந்து விருப்ப மனு கொடுக்குறாங்க, வெவ்வேறு ஆட்கள். அந்த 5 பேருடைய 50,000 ரூபாய் பணம் கட்டுறாங்க. அதுல வந்து ஒருத்தர் தான் போட்டி போட முடியும், நமக்கு தெரியும். ஸோ அதுல வந்து கமலஹாசன் அப்படி அவர் போட்டி போடுறாரு அப்படின்னா மீதி 4 பேரோட பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து கட்சி செலவுக்கு தான் வச்சுப்பாங்க. இது வந்து மக்கள் நீதி மையத்துல மட்டும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 234 தொகுதிக்கும் திமுக விருப்ப மனு வாங்குவாங்க, ஏடிஎம்கேலையும் விருப்ப மனு வாங்குவாங்க. 234 திமுக போட்டி போடாது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுப்பாங்க. இப்ப திமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ்க்கு 28 தொகுதி, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதி, தேமுதிகக்கு 10 தொகுதி, 2 கம்யூனிஸ்டுக்கும் 5 தொகுதி, மதிமுக இந்த மாதிரி தொகுதி பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 60-70 தொகுதி அவங்களுக்கே போயிடும். அந்த 70 தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்கியிருப்பாங்க, 234 தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்கியிருப்பாங்க. திமுக போட்டி போடலன்னா கூட, ஏன்னா எந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அப்ப எதையுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த தொகுதியில வந்து போட்டியே போடல திமுக, ஆனாலும் விருப்ப மனு வாங்கியிருக்காங்களே, அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்களான்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், மக்கள் நீதி மையத்துக்கும் பொருந்தும். இப்ப வந்து ஒரு தவறான செய்தியை இந்தியா டுடேல பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கமல் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடல கமல் கட்சி, மக்கள் நீதி மையம். அப்ப வந்து பணம் கட்டினாங்க, விருப்ப மனுக்கு பணம் கட்டினவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கேட்கறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை போட்டாங்க. அப்படி எந்த பிரச்சனையுமே நடக்கல, யாரும் பணத்தை திருப்பியும் கேட்கல, எதுவும் இல்லை. நம்ம போட்டி போடலைங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர அது கட்சி நிதியா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ விருப்ப மனு வந்து எந்த கட்சியும் இதுவரை திருப்பி கொடுத்தது கிடையாது. ஆனா கமலுக்கு மட்டும் ஏன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க. அதை வந்து நம்முடைய இவர் மறுத்திருக்காரு, மௌரியா, ஏஜி மௌரியா வந்து இப்படி ஒரு விஷயமே கிடையாது, எங்க கட்சியில் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, யாரும் திருப்பி எல்லாம் கேட்கல, இது தவறான செய்தி, உடனடியாக இந்த செய்திக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து போட்டிருக்காரு. பாருங்க எப்படி டிசைனா வருது பாருங்க, சம்பந்தமே இல்லாம.